ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். இது நம்மளோட ராஜேஷ் மேப்ளஸ் சேனல். இது கவி ஃபாரஸ்டோட பார்ட் 3 வீடியோ. மான்களை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஆனால் இது போல் அடர்ந்த காட்டில் ஒரு மானை பார்க்கறதுன்றது ஒரு தனி விதமான அனுபவம் தான் இல்லையா? இன்னும் பல சுவாரஸ்யங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இந்த ட்ரிப்பில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான். சரியான சாப்பாடு நமக்கு இங்கே கிடைக்கிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். இந்த டோட்டல் கவி ஃபாரஸ்ட் ட்ரிப்லேயே நீங்கள் லஞ்சு சாப்பிடக்கூடிய இடம் இது ஒன்று தான் இருக்குது. இங்கே மட்டும்தான் நீங்கள் லஞ்ச் எடுத்துக்க முடியும். லஞ்சுக்கு இந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். அந்த லஞ்ச் டைமில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வரவங்களும் சரி, காரில் வரவங்களும் சரி, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் லஞ்ச் எடுக்க முடியும். அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பவர் பிளான்ட் ஸ்டாஃபுக்கும் இங்கே தான் சாப்பாடுன்றதால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். முடிஞ்ச மட்டும் நீங்களே லஞ்ச் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா இங்கே ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு டேஸ்ட் எதிர்பார்த்து இங்கே சாப்பிட ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா டேஸ்ட் வைஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. கேரளா டைப் சாப்பாடு தான் தருவாங்க. அங்கே தர ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க டேமில் பிடிச்ச மீன் தான். கடல் மீன் அங்கே ஃப்ரை கிடைக்காது. ஒன்ஸ் தான் நம்ம அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஓகேனா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிப்பு மார்னிங் 11 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பெட்டர் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது வாங்கி வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் இந்த ஹோட்டல் ரீச் ஆகிற டைம் அப்போது இவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, லஞ்ச் கிடைக்காது. குழந்தைங்களை கூப்பிட்டு வர பேரண்ட்ஸ் மறக்காமல் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இங்கே கடைகள் எதுவுமே இருக்காது, ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான். சில நேரங்கள் கடைகள் மூடி தான் இருக்கும். குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும்தான் கடைகள் இருக்கும், அதுவும் சில நேரங்களில் மூடி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் தான் கவி டேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவி ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இந்த இடத்த வச்சு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது மார்க் பண்ணுற பிளேஸும் இந்த கவி ஏரியா தான். இந்த டைமில் ஒரு சின்ன போட் ஹவுஸும் இருக்குது நம்ம போட்டிங் போகிறதுக்காக. ப்ளஸ் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும் போதே இங்கே இருக்க ரெசார்ட்டில் நீங்கள் தங்குறதுக்கும் புக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரெசார்ட்டும் இங்கே இருக்குது. இந்த ரெசார்ட்டை புக் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டார்டிங்கில் ரேஞ்சர் ஆஃபீஸ் போயிருந்தீங்களே அங்கமொழி, அங்கேயே நீங்கள் டைரெக்டாகவும் புக் பண்ணிக்கலாம். கவி ஃபாரஸ்ட் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நினைவுகளை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம் தான் இந்த கவி ஃபாரஸ்ட். மிஸ் பண்ணாமல் வாங்க. நீங்கள் வெளியில் போகும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிறைய நினைவுகளோட கண்டிப்பாக வெளியில் போகலாம். அழகான ரோட் ட்ரிப்பில் நம்மளுக்கு ஒரு திகிலான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடில் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா யானையோட அந்த சாண எச்சங்கள் நம்ம பார்க்கலாம். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ஸோ அதை பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு திகில், ஒரு பயம் கலந்த உணர்வு தான் வந்துச்சு. ஒருவேளை யானை அடுத்த வளைவில் இருக்குமோ, இல்லை கொஞ்சம் தூரத்தில் வந்துடுமோ, ஒத்த யானை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் பயந்துக்கிட்டே தான் போயிட்டே இருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு ஒரு தனி டிஃப்ரெண்ட்டான ஃபீலை கொடுத்துச்சு. நீங்களும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. பிகாஸ் நீங்கள் யானை பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா இது புலிகள் காப்பகத்தோடு சேர்ந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதால புலிகள் நடமாட்டமும் இங்கே இருக்கும். ஸோ உங்கள் கார் கண்ணாடியை நீங்கள் எப்போவும் க்ளோஸ்லேயே வச்சுருங்க. டோர் லாக் ஆகிருக்கா அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நடமாட்டம் இல்லாத இடத்துல நிறுத்தி அழகான இடம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, அது சேஃப் கிடையாது. ஸோ க்ரௌடு இருக்கிற இடமா பாருங்கள், இல்லை கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற இடமா பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுங்கள். டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் காரை நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற பேர் வழியில் எதுவும் பண்ணாதீங்க. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு அழகான விஷயம் எங்களுக்கு நடந்துச்சு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு அழகான ஒரு அம்மா யானையையும் ஒரு குட்டி யானையையும் பார்த்தோம். நீங்களும் பாருங்கள். இருக்க காட்டு யானை எவ்வளோ ஆபத்தோ அதே போல் குழந்தையோடு இருக்க தாய் யானையும் ஆபத்தானது தான். நாங்கள் அதுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காம கொஞ்சம் தூரத்தில் இருந்து வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. காட்டுப்பகுதியில் ஏதாவது விலங்குகளோ இல்லை பறவைகளோ பார்க்குறீங்கன்னா அதை தொந்தரவு பண்ணாமல் வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அமைதியாக வந்துடுங்க. பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 மணி நேரம் வீடியோ இருக்குது. இது அப்படியே கொடுக்க முடியாதுன்றதால தான் 5 மினிட்ஸ் வீடியோவாக எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோக்கள் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. மறக்காமல் ராஜேஷ் மேப்ளஸ்1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த டோட்டல் கவி வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.